கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள ஆசான் மெமோரியல் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் கடும் சோதனைகளுக்கு பிறகு தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, எவ்வளவு மாணவர்கள் அந்த மையத்தில் தேர்வு எழுத உள்ளனர்? மேலும் விவரம். வணக்கம். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வானது நடைபெறுகிறது. தமிழகத்தில் மற்றும் 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதக்கூடிய நிலையில் சென்னையில் பல்வேறு பள்ளிகளிலும் அந்த மையங்களானது அமைக்கப்பட்டு நீட் நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கான அந்த மையங்களில் மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். முக்கியமாக தற்பொழுது நான் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆசன் மெமோரியல் மேல்நிலை பள்ளியில் பார்த்தோம் என்றால் சுமார் 700 மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். ஒவ்வொரு வகுப்பிற்கும் 24 மாணவர்கள் வீதம் 32 வகுப்புகளில் இந்த தேர்வானது, அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த மையத்தில் நடைபெறுகிறது. சுமார் 768 மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். அதற்கேற்ற வகையில் இங்கு ஏற்கனவே ஏற்பாடுகள் என்பது தயார் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய மாணவர்கள் அனைவரும் 11 மணி அளவில் இருந்தே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். முக்கியமாக அவர்கள் ஏற்கனவே அந்த உடைமை, கம்மல், அதே போல உள்ளிட்ட பல்வேறு அந்த அணிகலன்கள், அதே போல கைப்பை உள்ளிட்ட எந்த ஒரு உடைமைகளுக்கும் அனுமதி என்பது கிடையாது. அதற்கேற்ற வகையிலே மாணவர்களும் தயாராக வருகிறார்கள். அதே போல பார்த்தோம் என்றால் ஹால் டிக்கெட், மேலும் ஆதார் கார்டு, 2 போட்டோ மட்டுமே உள்ளே அனுமதி. வேண்டும் என்றால் தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கொண்டு செல்லலாம். இது மட்டுமே உள்ளே அனுமதி. பேனா கூட உள்ளே அனுமதி என்பது கிடையாது. உள்ளேயே பேனா வழங்கப்பட இருக்கிறது. அதனால் தொடர்ந்து மாணவர்கள் வருகை தந்து வருகிறார்கள். முறையான சோதனைக்கு பிறகே ஒவ்வொரு மாணவர்களையும் தனித்தனியாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். முக்கியமாக நிறைய மாணவர்களை பார்த்தோம் என்றால் சுடிதார், ஜீன்ஸ் போன்ற உடைகளோடு வரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு சோதனையின் போது சிரமம் ஏற்படுவதால் இந்த முறை நிறைய மாணவர்கள் இரவு உடையில் வருகை தந்து இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆசன் மெமோரியல் மேல்நிலை பள்ளியில் பார்த்தோம் என்றால் தேர்வு எழுதக்கூடிய 700 மாணவர்கள் இங்கே எழுதுகிறார்கள். அந்த வகையில் 11 மணியிலிருந்தே உள்ளே சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். 1:30 மணி வரை உள்ளே, அதாவது தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். 1:30 மணிக்கு பிறகு எந்த ஒரு மாணவருக்கும், தாமதமாக வரக்கூடிய மாணவருக்கு அனுமதி என்பது கிடையாது. கேட் ஆனது பூட்டப்படும். உள்ளே செல்லக்கூடிய மாணவர்கள் 1:30 மணிக்கு வகுப்புக்குள், தேர்வு நடைபெறக்கூடிய வகுப்புக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். தொடர்ந்து 2 மணிக்கு அந்த தேர்வானது தொடங்கும். தொடர்ந்து அந்த 5 மணி வரை அந்த தேர்வு என்பது நடைபெறும். அதற்கேற்ற வகையில் முதல் முறை தேர்வு எழுதக்கூடியவர்களாக இருக்கட்டும், அதே போல ஏற்கனவே தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.